ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குட்டி மினி விலாக் பார்த்துடலாமா? ரொம்ப நாள் ஆச்சு நான் வீடியோ போட்டேன். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் என் சேனலுக்கு. இப்போ வந்து நாங்கள் திருச்செந்தூர் போகிறோம் என் பொண்ணுக்கு மொட்டை அடிக்கிறதுக்கு. அதனால் வந்து இது பொள்ளாச்சியிலேருந்து தான் நாங்கள் டைரெக்டாக ட்ரெயினில் போகிறோம். இங்கேருந்து வந்து இறங்கி மாறி போகிற மாதிரி இருந்தது. அதனால் பொள்ளாச்சியே போயிட்டோம். என் தங்கச்சி வீடு பொள்ளாச்சியில் தான். முதல் நாள் நைட்டே நாங்கள் பொள்ளாச்சி போயிட்டோம். காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ட்ரெயினில் எல்லாம் ஃபுட்டு நல்லா இருக்காதுன்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கோதுமை உப்புமாவும் தேங்காய் சட்னியும், மதியம் லஞ்சுக்கு வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரையும் லெமன் ரைஸும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு தாளித்து விட்டாச்சு. பூண்டெல்லாம் நசுக்கி போட்டு நல்லா காரசாரமாக உருளைக்கிழங்கு தாளித்து விட்டுட்டேன். அப்புறம் சைட்லேயே லெமனை பிழிஞ்சு லெமன் சாப்பாடுக்கும் தாளிப்பு கொடுத்து லெமன் சாப்பாடு கிளறியாச்சு. உருளைக்கிழங்கும் ரெடி ஆயிடுச்சு. இது செஞ்சுட்டு அதுக்கடுத்து வந்து வெங்காயம்லாம் கட் பண்ணிவிட்டு உப்புமா தாளித்து உப்புமாவும் எடுத்தாச்சு. எல்லாத்தையுமே 1 யூஸ் பாக்ஸில் பேக் பண்ணிட்டோம். ஏன்னா சாப்பிட்டு தூக்கி வீசிட்டு போயிடலான்ட்டு. மொத்தம் நாங்கள் பெரியவங்க 4 பேரும், குட்டீஸ் 3 பேர் போகிறோம். நானே, என் பாப்பா, என் தங்கச்சி வீட்டுக்காரு, எங்கள் வீட்டுக்காரு, என் பொண்ணு, என் பையன், என் தங்கச்சி பாப்பா, நாங்கள் 7 பேர் போகிறோம். பெரியவங்களுக்கு மட்டும்தான் பேக் பண்ணோம். ஏன்னா அதிலே பாப்பாங்களுக்கு ஊட்டி விட்டுருக்கலான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர்த்துக்கு வந்து ஒயிட் ரைஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். அது கூட வந்து பால் இருந்தது, அதை ஊற்றி மத்தியானம் ஊட்டி விட்டுக்கலான்னு சொல்லிட்டு. காலையில் உப்புமா சாப்பிட்டுக்குவாங்க, காரம் கம்மியாக தான் போட்டு செஞ்சேன். அப்புறம் கையோடு நான் பாத்திரத்தையும் கழுவியாச்சு. எல்லோரும் டக்குன்னு 7:30க்கு ட்ரெயின், டக்குன்னு குளிச்சுட்டு கிளம்பி போயாச்சு. அடுத்த மினி விலாக்கில் நாங்கள் போகிறத காமிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார்